குழு நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் எப்படிங்க வெள்ளம் உருவாகுது? உண்மையிலே இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஒன்றும் 100 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் 110 சென்டிமீட்டர்லாம் மழையே பெய்யல. ஆனால் பார்த்தீங்கன்னா இடுப்போயம் தண்ணியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா ஒரு டிவி பாக்கி இல்லாமல் எல்லாம் வெள்ளம் பார்த்துருக்கீங்க. எப்படி வெள்ளம் உற்பத்தி செய்யப்படுதுன்னு யாருக்காவது தெரியுமா? பெய்யறது என்னமோ 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் தாங்க மழை பெய்யுது. அப்புறம் எப்படி இவ்வளவு தண்ணி வருது? இப்படி தாங்க வருது. இங்க பாருங்க, இந்த நிலத்துல பெய்ஞ்ச தண்ணீர் அவ்வளவு 4 அடி தண்ணீருங்க. நான் நிக்கிறேன் பாருங்க, 3 அடிக்கு மேல இருக்கு. இவ்வளவு தண்ணீர் இந்த நிலத்துல நிக்குது. இந்த விவசாயி தண்ணியில வடிய வைக்கவே இல்லை. 8 அடி உயரம் நெல்லு அப்படியே நிக்குது. இந்த தண்டோட சுற்றளவை பாருங்க. இங்க பாருங்க, ஒரு தண்டு இதை கொஞ்சம் காட்டுங்க. இங்க பாருங்க, ஒரு நெல்லு தண்டோட சுற்றளவை நான் அளக்குறேன். இது மாப்பிள சம்பா. ஒரு அங்குலத்துக்கு குறையாம இருக்கு. ஒரு அங்குலத்துக்கு குறையாம இந்த தண்டோட சுத்தளவு. சரிங்களா? இங்க பாருங்க, இவ்வளவு இருக்கு. இவ்வளவு தண்ணி நின்னாலும் இது அதுக்கு மேல எழுச்சி விளையுதுங்க. ஆனா அத பக்கத்துல நட்டுருக்காரு பாருங்க, பாலமுருகன் வயலுக்கு பக்கத்துல ஒருத்தர் நட்டுருக்காரு. 1/2 அடி அல்லது 3/4 அடி தான் இருக்கு. அந்த பயிர் எவ்வளவு இருக்கு? ஒரு 3/4 அடி 1 அடிக்குள்ளதான் பயிர். அதுல கதிர் வந்துட்டு அவர் எப்படிங்க 3 அடி உயரம் தண்ணியை நிறுத்துவாரு? மழை பெய்யற அன்னைக்கு முத நாளே அவருக்கு வயிற்றெல்லாம் புளி கரைக்க ஆரம்பிச்சிடும். வயிற்றுல அமிலம் பாயும். தண்ணியை வடிய வைக்காம முடியாது. ஆனா ஒரு கிராமம் பூரா பெய்யுதுங்க 30 சென்டிமீட்டர். எல்லா தண்ணியும் ஒரே நேரத்துல அந்த கிராமத்துல இருக்கிற சின்னோண்ட ஆறு எப்படி வடியும், எப்படி கொள்ளும்? எல்லாரும் ஒரே நேரத்துல வடிகட்டுனா மேட்டுல இருக்கிற தண்ணி பள்ளம், அதுக்கு அடுத்தது பள்ளம். அவங்க நிலத்துல பெய்யுற தண்ணீரை நிறுத்திருந்தா வெள்ளமே கிடையாது. இவர் தான் 1 அடி உயரம் நெல்லு நடுறாரு. எப்படி 30 சென்டிமீட்டர் தண்ணியை நிறுத்த முடியும்? இந்த மாதிரி 5 அடி 6 அடி உயரம் 8 அடி உயரம் உள்ள நெல்லை நட்டுருந்தாருன்னா தண்ணி வயலே நிக்கும், வெள்ளமே வந்திருக்காது. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீர் பூரா தமிழ்நாட்டிலே நின்று இருக்கும். கர்நாடகாவில் பெய்யுற தண்ணீர் கர்நாடகாவுக்கு, கேரளாவில் பெய்யுற தண்ணீர் கேரளாவுக்கு, தமிழ்நாட்டில் பெய்யுற தண்ணீர் மட்டும் தமிழ்நாட்டில் விட்டு கடத்திட்டு நம்ம தண்ணிக்கு தவிச்சுக்கிட்டு இருந்தா யாரு பொறுப்பாவாங்க? அவங்கவுங்க நிலத்துல பெய்யுற தண்ணீர் அவங்கவுங்க நிலத்திலே நின்று இருந்தாதான் கோடையில தண்ணி எடுத்தா தண்ணி வரும். பூமி கீழே கடலுக்கு கீழே இருந்தா தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்க முடியும். மழை பெய்யுற தண்ணீர் தான் தூய்மையான தண்ணீர். அதை நிலத்துல நிறுத்தினாதான் பூமிக்கு வெளியில நிறுத்துற எல்லா பொருளையும் பூமி தன்னை நோக்கி எடுத்துக்கும். தரைக்கு மேல ஒரு அங்குலத்துல ஒரு கல்லை தூக்கி எறிங்க, ஒரு அங்குல உயரத்துல இருக்கிற கல்லை பூமி இழுத்துரும். அதனால பூமிக்கு மேல இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும், தூசியா இருந்தாலும் இழுத்துரும். பறக்கிற பொருள் எதுவா இருந்தாலும், ஒரு பேப்பர் தூக்கி போடுங்க, தரைக்கு மேல பறந்துட்டு திருப்பி கீழே இழுத்துரும். பூமியினுடைய ஈர்ப்பு விசை இழுத்துரும். அதனாலதான் பூமிக்கு வெளியில தண்ணியை நிறுத்தினாங்க. அந்த இடத்துக்கு பேர் தாங்க வரப்பு. பூமிக்கு உள்ள தண்ணியை நிறுத்தின இடத்துக்கு பேர் குளம், குட்டை. பூமிக்கு வெளியில நிறைய தண்ணியை வரப்ப உயர்த்தி நிறுத்தினாங்க. அந்த தண்ணீர் பூமிக்கு வெளியில இருந்ததுனால பூமி பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு அதுதான் பூமி உள்ள போச்சு. காலங்காலமா அந்த மாதிரி தமிழ்நாட்டுல உயரமான நெல்ரங்களை நட்டு நிறைய நீரை நம்ம சேமிச்சோம். அந்த தண்ணீர் தான் இப்ப நம்ம உறிஞ்சி எடுக்கிறோம். இப்ப அதுக்கப்புறம் சேமிக்கிறத விட்டு 50-60 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 1.5 அடி 2 அடி உயரம் நெல்லை நட்டா அவன் எப்படி இந்த வரப்புல தண்ணியை நிறுத்த முடியும் வயல்ல? இந்த மாதிரி நெல் ரகங்கள் தான் தமிழ்நாட்டுல வெள்ளத்தை ஏற்படுத்துது. அவன் அரப்பா இருக்கணுமே பயந்துட்டு வடிகட்டுறான். இவன் வடிகட்டுற தண்ணி அடுத்த வயல்ல 1 அடி தண்ணி 2 அடி தண்ணியா போகுது. அடுத்தவன் வயல்ல இந்த 1 அடி தண்ணி 2 அடி தண்ணியா போகுமே அவன் யோசிக்கிறதே இல்ல. ஆனா இந்த விவசாயி தன்னுடைய வயல்ல பெய்யுற தண்ணீரை தன்னுடைய வயல்லே நிறுத்திருக்கான். இவனால தமிழ்நாட்டுல வெள்ளமே கிடையாதுங்க. இவன் வயல்ல வேணுங்கிற அளவுக்கு நல்ல விளைய வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நிலத்துல பெய்யுற தண்ணீரை நிறுத்திருந்தா ஏது வெள்ளம்? வீட்டு கூரையில பெய்யுற தண்ணீர் வடிஞ்சிருக்கும், ரோட்ல பெய்யுற தண்ணீர் வடிஞ்சிருக்கும், ஆற்று கரைகள்ல பெய்யுற தண்ணீர் வடிஞ்சிருக்கும். வேற தண்ணி வடிய வேண்டிய இடம் எங்க இருக்கு? நஞ்சை நிலங்கள்ல பெய்யுற தண்ணீர் நஞ்சை நிலத்துல நின்று இருந்தாலே புஞ்சை நிலத்துல இருக்கிற தண்ணீர் சுலபமா வடிஞ்சிருக்கும். வெள்ளத்தை நம்ம தான் செயற்கையா ஏற்படுத்துறோம். குட்டை ரக நெல்களை நடுறது, வரப்புகளை ரொம்ப குட்டையா வச்சுக்கிறது, பெய்யுற முதல் நாளே எல்லா தண்ணீரும் வடிய விட்டுறது. பூமி உறிஞ்சி தண்ணியை எவ்வளவு தாங்க எடுக்கும்? மழை கிடைச்சா தானே உறிஞ்சும். பூமி உறிஞ்சின தண்ணீர் தாங்க பூமி தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துறோம். அருகம்புல் தனக்கு வேண்டியதை எடுக்குது, ஆலமரம் தனக்கு வேண்டியதை எடுக்குது, மனுஷன் தனக்கு வேண்டியதை எடுக்கிறான், ஆடு மாடு தனக்கு வேண்டியதை எடுக்குது. பூமி தாங்க எல்லாருக்கும் வேண்டிய தண்ணீரை குடிக்கும். பூமியை தண்ணீரை குடிக்க அனுமதி கொடுங்க முதல்ல. நீங்க பத்திரமா இருக்கலாம், ஊர் உருப்படும், நம்மளும் பத்திரமா வாழ முடியும். பிச்சை எடுக்கிறத நிறுத்தலாம், நிவாரணம் கேட்டு போராட வேண்டாம். தமிழ்நாட்டுக்காக தண்ணீரை போய் பிச்சை எடுக்க வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்யலாம். நன்றி, வணக்கம்.